ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஓஎல்இடி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓஎல்இடினா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடு. லாஸ்ட் வீடியோட எல்இடி பார்த்துருப்போம். அது யாராவது பார்க்கலன்னா பார்த்துருவாங்க. எல்இடி என்னன்னா லைட் எமிட்டிங் டயோடு. அது வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி வச்சு நமக்கு செஞ்சிருப்பாங்க. ஓஎல்இடி என்னன்னா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடுனா we can யூஸ் ஆர்கானிக் மெட்டீரியல் இன்ஸ்டெட் ஆஃப் செமிகண்டக்டிங் மெட்டீரியல். ஓகேங்களா? செமிகண்டக்டர் வந்து பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர் சூஸ் பண்ணியிருப்பாங்க எல்இடியில். இங்கே ஓஎல்இடி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆர்கானிக் மெட்டீரியலை தின் ஃபிலிமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு லைட் எமிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேலா? இங்கே என்ன பிரின்சிபல்னா அதே எலக்ட்ரோலுமினசன்ஸ் பிரின்சிபல் தான், யூசிங் த ஆர்கானிக் தின் ஃபிலிம் லேயர்ஸ். ஓகேலா? இதுக்கு பேர் தான் ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடு ஓஎல்இடி. ஓஎல்இடியோட எக்ஸ்பென்ஷன் என்னன்னா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடு. ஆர்கானிக்னா we can யூஸ் ஆர்கானிக் மெட்டீரியல் இன்ஸ்டெட் ஆஃப் செமிகண்டக்டிங் மெட்டீரியல். லைட்னா என்னன்னா மூவிங் ஆஃப் ஃபோட்டான்ஸ்னா நமக்கு என்ன தெரியும், லைட்னு தெரியும். எமிட்டிங்னா எமிட் ஆகுது. இல்லை டயோடுனா ரெண்டு மெட்டீரியல் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பஞ்ச் பண்ணால் அதுக்கு பேர் தான் நமக்கு டயோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜென்ரலாக. ஸோ இட் இஸ் ஏ ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடு. இந்த எமிசிவ் எலக்ட்ரோலுமினசன்ஸ் இங்கே என்ன பிரின்சிபல்னா எலக்ட்ரோலுமினசன்ஸ் தான். ஓகே, எலக்ட்ரிக் எனர்ஜி வாங்கிட்டு என்ன பண்ணால் லைட் எனர்ஜி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோலுமினசன்ஸ் பிரின்சிபல். நம்ம எல்இடியில் பார்த்துருப்போம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எமிசிவ் லேயர்னு ஒன்று பார்த்துருப்போம். ஒன்று வரும் இங்கே ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடில். ஓகே, எமிசிவ் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் இருக்கும். ரெண்டு லேயரும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கும். நமக்கு அந்த எமிசிவ் லேயர்லேருந்து நமக்கு மெயினாக நமக்கு லைட் வரனால emissive electroluminescence layer is a film of organic compound. Okay, it is made by organic material that emits lights in response to the electrical current. Okay, electrical current apply பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அது லைட் எமிட் பண்ணும். ஓகே, by the recombination of electron and hole it will produce நமக்கு லைட். ஓகேங்களா? ஸோ தட் இது ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஓஎல்இடி யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first practical organic light emitting diode. ஓகேங்களா? ஆர்கானிக் ஓஎல்இடி தான் ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடு. in 1987 டாக்டர் சிங் வேன் டங் அப்புறம் ஸ்டீவன் வேன் ஸ்லைக். ஓகேலா? இவங்க ரெண்டு பேர் தான் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஓஎல்இடி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேலா? இட் இஸ் எ டபுள் லேயர் ஸ்ட்ரக்சர். ஓகேலா? இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானும் ஹோலும் ரீகம்பைன் ஆகும்போது என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோட்டான்ஸ் நமக்கு வெளியே வரும். ஓகே, அந்த ஃபோட்டான்ஸோடைய வேவ்லென்த் வச்சு நம்ம என்ன சொல்லணும், அதோட கலர் நம்ம சொல்லுவோம். ஓகே, ப்ளூ கலர், எல்லோ கலர், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ தட் ஒரு எலக்ட்ரானும் ஹோலும் நமக்கு சேரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அதை வந்து எக்ஸிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸிட்டான் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட் வரும்போது என்ன பண்ணணும், நமக்கு ஃபோட்டான்ஸ் எமிட் பண்ணும். ஓகே, இதுதான் நமக்கு இந்த கான்செப்ட். ஓகே, இதில் வந்து என்ன இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அப்புறம் ஒர்க்கிங் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அப்புறம் அப்ளிகேஷன், இதை மட்டும் பார்த்தா போதும் நமக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஓகேங்களா? ஆப்டிகல் மெட்டீரியல்ஸில். ஸோ வாங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஓஎல்இடி. ஓகேங்களா? இதான் பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம், ஓஎல்இடியோட கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கேத்தோடு, இது எமிசிவ் லேயர், இது கண்டக்டிவ் லேயர், இது ஆனோடு, இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேட். ஓகேங்களா? சப்ஸ்டேட் மேலே என்ன வச்சிருப்பாங்கன்னா ஆனோடு மெட்டீரியல் வச்சிருப்பாங்க. ஆனோடு என்ன பண்ணணும், எப்பவுமே என்ன பண்ணணும், ஹோல்ஸ் எமிட் பண்ணணும். அதுக்கு மேலே என்ன பண்ணணும், கண்டக்டிவ் லேயர் வச்சிருப்பாங்க. கண்டக்டிவ் லேயரும் எமிசிவ் லேயரும் மேடு பை ஆர்கானிக் மெட்டீரியல். ஸோ தட் ஒன்லி வி கேன் கால் அஸ் ஓஎல்இடி. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம எல்இடி பார்த்தோம். எல்இடியோட ஓஎல்இடி ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எனர்ஜி கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் அப்புறம் காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஹை வியூ ஆங்கிள் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறனால தான் நம்ம ஓஎல்இடி நம்ம சிலபஸ் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ எமிசிவ் லேயர், கண்டக்டிவ் லேயர், இது வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடு. ஓகே, இது ஒரு எலக்ட்ரோடு, இது ஒரு எலக்ட்ரோடு. இந்த ரெண்டு எலக்ட்ரோடில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எலக்ட்ரோடு எப்பவுமே என்ன பண்ணணும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் நமக்கு கண்டிஷன். ஓகே, அப்போ தான் நமக்கு என்ன பண்ணணும், லைட் எமிட் ஆகும் வெளியில். அதே மாதிரி எமிசிவ் லேயர் வந்து நமக்கு என்ன பண்ணும், ஃபோட்டான்ஸ் வந்து எமிட் ஆகும். அந்த ஃபோட்டான்ஸ் வந்து நம்ம ஏதோ ஒரு எலக்ட்ரோடு வழியாக நமக்கு என்ன ஆகும், வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இந்த கேத்தோட என்ன ஆனோட நம்ம என்ன பண்ணோம், ஃபார்வர்ட் பேஸில் நம்ம கொடுக்குறோம். ஓகே, அப்போ கேத்தோட என்ன பண்ணுவோம், எலக்ட்ரான் எமிட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இது கேத்தோடு நம்ம என்ன மைனஸ், பேட்டரியோட மைனஸ் கொடுக்கணும், அயனோட கொண்டு போய் என்ன பண்ணணும், பேட்டரியோட ப்ளஸ் கொடுக்கணும். ஓகே, இதுதான் நமக்கு பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டேட் இருக்குது. சப்ஸ்டேட் மெட்டீரியல் என்ன பண்ணணும்னா சப்ஸ்டேட் வந்து என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணுவோம் நம்ம இங்கே எழுதிருக்கோம். ஓகே, ஸோ எமிசிவ் லேயர் இஸ் மேட் பை ஆர்கானிக் பிளாஸ்டிக் மாலிகுல்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் பாலிஃப்ளூரிங்கிற மெட்டீரியல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எமிசிவ் லேயருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது கண்டக்டிவ் லேயருக்கு என்ன யூஸ் பண்ணால் கண்டக்டிவ் லேயர் மேட் பை ஆர்கானிக் மாலிகுல். ஓகேங்களா? ஸோ தட் அதுக்கூட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு பாலிஃப்ளூரின் நினைக்கிறாங்க, பாலி அனிலின் வரும். ஓகேங்களா? ஸோ கண்டக்டிவ் லேயருக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலி அனிலின் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த பிளாஸ்டிக் அண்ட் கிளாஸஸ் வந்து நம்ம சப்ஸ்டேட்டை யூஸ் பண்ணலாம். தென் ஆனோடு மெட்டீரியல் எலக்ட்ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஒர்க் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஹை ஒர்க் ஃபங்க்ஷன் என்னன்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் வந்து வேகமாக மூவ் ஆகும். ஓகேங்களா? எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும்போது. அதனால் அனோடிஸ் எலக்ட்ரோட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஹை ஒர்க் ஃபங்க்ஷன். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இண்டியம் டின் ஆக்சைடு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஆனோடா யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கேத்தோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடு விச் ஹேஸ்
ஆல்சோ எலக்ட்ரோட் அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் லெஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். லெஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன மீனிங் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஹோலை விட ரொம்ப கம்மியாக மூவ் ஆகும். ஓகே, ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸ்பீட் வந்து அதுக்கு தான் less work function இருக்கும். ஓகே, cathode has lesser work function than anode and also calcium and aluminum நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், மெட்டல்ல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா நம்ம கேத்தோட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு பேசிக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து ஒர்க்கிங். ஓகே, ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் நமக்கு இங்கே கிடையாது, டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், எழுத போகிறோம். ஓகே, என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டரி சுவிட்ச் ஆன் பண்ணி என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு என்னன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் இங்கே அக்குமுலேட் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஆனோட்ல நமக்கு நிறைய அக்குமுலேஷன் ஆகும். ஓகே, அப்போ இங்கே என்ன நடக்கும், நமக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும். மைனஸ் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் நெகட்டிவ் சார்ஜஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான்ஸ் நேராக என்ன பண்ணும், நமக்கு இங்கே போகும், எமிசிவ் லேக் போகும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஹோல்ஸ் என்ன பண்ணும், நேராக இங்கே கண்டக்டிவ் லேக் போகும். ஓகே, கண்டக்டிவ் லேயருக்கு வந்துடும். ஓகே, அப்போ கண்டக்டிவ் லேயரில் மோர் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அக்குமுலேட் ஆகும். அதே மாதிரி எமிசிவ் லேயரில் மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அக்குமுலேட் ஆகும். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாமா, ஆனோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை ஒர்க் ஃபங்க்ஷனுங்கிறனால இந்த ஹோல்ஸ் என்ன பண்ணணும்னா வேகமும் மூவ் ஆகும். எலக்ட்ரான் வரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா ஹோல்ஸ் என்ன பண்ணால் வேகமும் மூவ் ஆகி இந்த எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன் மூலியமா நமக்கு இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஃபோட்டான்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகே, அந்த ஃபோட்டான்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், லைட்டுன்னு சொல்கிறோம். பேசிக்காக இதுதான் நமக்கு இங்கே ஒர்க்கிங். ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம ஒர்க்கிங் மட்டும் நம்ம பார்த்தலாம். ஓகே, இதுதான் நமக்கு பேசிக் டயக்ராம். ஸோ மறுபடியும் சொல்கிற மாதிரி ஸோ பேட்டரி சுவிட்ச் ஆன் பண்ணி என்ன நடக்கும், எலக்ட்ரான்ஸ் நமக்கு போய் இங்கே அக்குமுலேட் ஆகும். அதே மாதிரி ஹோல்ஸ் இங்கே அக்குமுலேட் ஆகும். ஓகே, இந்த ஹோல்ஸ் என்ன பண்ணுவோம், டேரக்ட் இமீடியட்டாக கண்டக்டிவ் லேயர் போவோம். கண்டக்டிவ் லேயர்னு ஏன் சொல்றோம்னா அது என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஹோல்ஸை கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி எமிசிவ் லேயர் என்ன பண்ணுவோம், எலக்ட்ரான் எமிட் பண்ணுவோம். ஓகே, அதனால நம்ம என்ன சொல்றோம், எமிசிவ். ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே ஹோல்ஸ் நிறைய ஹோல்ஸ் இங்கே அக்குமுலேட் ஆகும், இங்கே நிறைய எலக்ட்ரான் அக்குமுலேட் ஆகும். ஓகே, அப்போ இமீடியட்டாக என்ன நடக்கும், நமக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வரும். அப்போ எலக்ட்ரான் ஹோல் ரீகம்பைன் ஆகும்போது என்ன நடக்கும்னா எலக்ட்ரான் ஹோல் ரெண்டுமே பவுண்ட் ஆகும்போது அது எக்ஸிடான்னு சொல்லுவோம். அந்த எக்ஸிடான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் வரும்போது இட் வில் எமிட் ஃபோட்டான்ஸ். ஓகே, அந்த ஃபோட்டான்ஸோட வேவ்லென்த் பேஸ் பண்ணி வெதர் இட் இஸ் ப்ளூ, எல்லோ, ரெட், ஓகேங்களா, ஆரஞ்சு எந்த கலர் வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இதுதான் நமக்கு ஒர்க்கிங். ஓகே, ஒர்க்கிங் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது அப்படியே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி வச்சுங்க. இதுதான் நமக்கு ஒர்க்கிங் ஆஃப் ஓஎல்இடி. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வோல்டேஜ் வந்து ஃபார்வர்ட் பேஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ வோல்டேஜ் இஸ் அப்ளை டு த ஓஎல்இடி. ஓகே, ஓஎல்இடிங்கிறது என்னன்னா அது எமிசிவ் லேயர், கண்டக்டிவ் லேயர், ஆனோடு, கேத்தோடு, சப்ஸ்டேட், இந்த எல்லா செட்டப்ஸ் இந்த பேர் தான் ஓஎல்இடி. ஓகே, ஸோ தட் ஆனோட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோடு. ஓகேங்களா, கேத்தோடு த கரண்ட் ஃப்ளோ வந்து என்ன நடக்கும்னா ஆனோடு இருந்து கேத்தோடு அப்படியே நமக்கு ஃபுல்லாக நமக்கு பாஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ தட் டிவைஸ் ஃப்ரம் த ஆனோடு டு கேத்தோடு. கேத்தோடு கிவ்ஸ் எலக்ட்ரான் டு த எமிசிவ் லேயர். கேத்தோடு என்ன பண்ணுவோம், எமிசிவ் லேயருக்கு எலக்ட்ரான் கொடுக்கும். ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுவோம், ஆனோடு என்ன பண்ணுவோம், நமக்கு ஹோல்ஸ் வந்து கண்டக்டிவ் லேயருக்கு கொடுக்கும். ஓகே, அந்த எலக்ட்ரான் ஹோல் அதாவது ஹோல்ஸ் என்ன பண்ணுவோம், எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி ஹோல்ஸ் விச் இஸ் ரெடி டு ரிசீவ் தி எலக்ட்ரான். அப்புறம் நமக்கு என்ன நடக்கும்னா அப்படியே நமக்கு எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணணும், ஹோல்ஸை நமக்கு ரிசீவ் பண்ணும். எலக்ட்ரான் அதாவது எலக்ட்ரான் இல்லாத இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு ஹோல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஹோல்ஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில நடக்கும். ஓகே, எலக்ட்ரான்ஸ் டு த எமிசிவ் லேயர் அண்ட் ஆனோடு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆனோடு withdraw the electrons from the conductive layer. Okay, so that emissive layer becomes rich in electrons. So that நமக்கு கேத்தோடு வந்து என்ன பண்ணுவோம், மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எமிசிவ் லேயருக்கு வந்துடும். அதே மாதிரி ஆனோடு வந்து மோர் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் எங்க நமக்கு கண்டக்டிவ் லேயருக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ தட் இந்த இடத்துல நம்ம என்ன ஆனோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு conductive layers becomes rich in holes due to electrostatic forces. The electrons and the holes recombine with each other. Okay, ரெண்டும் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு கண்டக்டிவ் லேயரில் மோர் ஹோல்ஸ் வந்துடும், எமிசிவ் லெவலில் மோர் எலக்ட்ரான் வந்துடும். ஓகே, நமக்கு இங்கே என்னன்னா நமக்கு ஹோல்ஸ் வந்து வேகமாக மூவ் ஆகும்னு சொல்லணும். ஓகே, எலக்ட்ரான் கம்பேர் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஹோல்ஸ் வந்து வேகமாக எங்கே போகணும், எமிசிவ் லேயருக்கு போயிடும். ஓகே, அந்த எமிசிவ் லேயரில் நமக்கு என்ன நடக்கும், ரீகாம்பினேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா. ஸோ தட் டியூ டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் the electron and hole recombine with each other. Okay, இந்த ப்ராசஸ் எங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எமிசிவ் லேயர்ல தான் நடக்கும். அங்கிருந்தா நமக்கு ஃபோட்டான்ஸ் வரனால நம்ம எமிசிவ் லேயர்னு அதை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ தட் this happens closer to the emissive layer because the holes moves faster than நம்ம electron. ஓகேங்களா. நமக்கு என்ன சொல்லணும், நம்ம ஆனோடு வந்து ஹை ஒர்க் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு என்னது நமக்கு ஒர்க்கிங். ஸோ தட் எலக்ட்ரான் ஹோல் ரீகம்பைன் ஆகும்போது it will produce photons. Based on the photons wavelength we can say the colors. ஓகேங்களா. ஸோ தட் இதான் நமக்கு ஓஎல்இடி. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அப்புறம் அப்ளிகேஷன் இருக்கு, அதையும் நம்ம இன்னைக்கு பார்த்தலாம். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான், எக்ஸாம்பிள் வந்து இதை மட்டும் எழுதுங்க. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஓஎல்இடி. ஓகே, அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் வென் ஆஃப் பண்ணும்போது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அப்புறம் பெட்டர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ,
சேஃபர் ஃபார் என்வரான்மெண்ட் ஓகேங்களா. அடுத்தது கன்சூம்ஸ் வந்து லெஸ் எனர்ஜியாக இருக்கும் கம்பேர்ட் டு எல்சிடி. அப்புறம் லோ காஸ்ட். அப்புறம் வைடர் வியூ ஆங்கிள். ஓகே, வைடர் வியூ ஆங்கிள் நமக்கு வியூ ஆங்கிள் எவ்வளோ பார்த்தோம்னா மேக்ஸிமம் 170 டிகிரி வரலும் போகும் ஓகேங்களா. ஸோ தின்னர் டிஸ்பிளே அண்ட் பார்த்தீங்கன்னா பேக் லைட் நமக்கு தேவையில்லை ஓஎல்இடிக்கு ஓகேங்களா. தின்னர் டிஸ்பிளே, பேக் லைட் தேவையில்லை. அப்புறம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு ஓஎல்இடி டேமேஜ் பண்ணிடும் ஓகேங்களா. ஸோ வாட்டர் கேன் ஈஸிலி டேமேஜ் த ஓஎல்இடி அண்ட் லிமிடெட் அவைலபிலிட்டி ஓகேங்களா. அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் நம்ம கம்மியாக தான் கிடைக்கும். அப்புறம் ஓவரால் லுமினேஷன்ஸ் டீக்ரேடேஷன் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிவி ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். அடுத்து கம்ப்யூட்டர் டிஸ்பிளே, அப்புறம் போர்ட்டபிள் சிஸ்டம்ஸ், ஸ்க்ரீன்ஸ், அப்புறம் லார்ஜ் ஏரியா லைட் எமிட்டிங் எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் OLED ஓகேங்களா. ஸோ தட் இவ்வளோ தான் நமக்கு இது எழுதினா போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேற ஒரு நல்ல டாப்பிக்கில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ.